நடக்குது. நான் என்னை விட உங்க மேல நம்பிக்கை அதிகமா வச்சு கர்ணனோட பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சேன் பிரீதா. இல்ல ரிஷப் அண்ணா, இதுல பிரீதா மேல எந்த தப்பும் இல்ல. கர்ணனா யார்கிட்டயும் எதையுமே சொல்லல. எங்க யார்கிட்டயும் எதையும் சொல்லாம மீடியா பீப்புள வர சொல்லி அவரோட கல்யாணத்தை அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எங்க யாருக்குமே எதுவுமே தெரியல. நாங்க எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தோம். உங்ககிட்ட பேசல. நான் கர்ணனோட பொறுப்பை உங்ககிட்ட தான் ஒப்படைச்சேன். ஏன்னா நீங்க பொறுப்பானவங்க, அதோட புத்திசாலி. கர்ணனை உங்களால சமாளிக்க முடியும், தப்பது சரியதுன்னு உங்களால முடிவெடுக்க முடியும்னு நினைச்சேன். பிரீதா, ஒரு விதத்துல நான் ஒத்துப்பேன். ஒருவேளை இவங்க தப்பு பண்ணிருந்தாங்கன்னா, ஏன்னா கரண் என்ன பண்ணுவான்னு இவங்க யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களுக்கு தான் எல்லாமே புரிஞ்சிருக்குமே. தென் why நீங்க எதுக்கு அவனை? I'm sorry ரிஷப் சார். என்னால உணர முடிஞ்சது. கரண் ஏதோ பெரிய தப்ப செய்ய போறான்னு தெரிஞ்சது. அதனால நான் ரொம்ப பெரிய அப்செட்டும் ஆனா வாட் பிரீதா? ஆனா வாட்ங்கிறதுக்கு அங்க இடமே இல்லையே. ரிஷப் சார், கரண் சார் எதையும் கேட்கறதுக்கு ரெடியாவே இல்ல. இன்ஃபேக்ட் ராக்கி ஆண்டி எவ்வளவோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனா அவர் கேட்கவே இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ரிஷப் சார். எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ண போறான்னு தெரிஞ்சது. நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு முயற்சியும் பண்ணேன், அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா நான் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடியே அவன் பாட்டுக்கு போய் அனௌன்ஸ் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எந்த அன்புக்காக அவன் போய் பேசினானோ அது மோனிஷாக்காக இல்ல, உங்க மேல இருந்த ஒரு அன்பு. உங்களுக்காக கரண் என்ன வேணாலும் செய்வான் இல்ல செஞ்சிட்டான். அவன் வாழ்க்கையவே இப்ப அவன் கெடுத்துக்கிட்டான். இனிமேலும் அவன் வாழ்க்கையை கெடுத்துப்பான். பிரீதா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. would have told me before. மன்னிச்சிருங்க, ஆனா இதெல்லாம் நேத்து ராத்திரி தான் நடந்துச்சு. அதோட நான் அவன்கிட்ட போய் பேசினப்போ என்னால அவன்கிட்ட எதையும் சொல்ல முடியல. ஒரு தம்பி தன்னோட அண்ணனை காப்பாத்த என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சானோ அதுக்கு தடையா என்னால வர முடியல ரிஷப் சார். பிரீதா, போதும். இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன்ஸ் தர வேண்டாம். I'm really sorry Preeta, I'm really sorry. I don't know, I'm really sorry. நான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். சில நேரத்துல அன்பு ஓவர் கஷ்டத்தை கொடுக்குது. சொந்த பந்தங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது. கரண் என் மேல அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறதால அவன் என்ன தண்டனையில இருந்து காப்பாத்த தனக்குத்தானே வாழ்நாள் முழுக்க தண்டனையை கொடுத்துக்கிட்டான் பிரீதா. இதுல அவன் மேல எந்த தப்புமே இல்ல, எந்த தப்பும் இல்ல. நடந்த தப்ப சரி பண்ண, என்ன ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர அவன் எடுத்த டிசிஷன் அவன் வாழ்க்கையவே இப்ப நரகமாக்கிடும். ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன் பிரீதா. நான் தான் வெளியில வந்துட்டேன்ல, நான் என்ன வேணாலும் செஞ்சு அவனை அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில கொண்டு வருவேன். I don't know, நான் என்ன பண்றது? ஆனா கரண் சார் மோனிஷாக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அதுக்காக வாட்? கீதா மேல கைய வச்சு மோனிஷா கூட தான் சத்தியம் பண்ணா. அதுக்காக என்னாச்சு? அவ ஒரு முறை கூட உண்மையை சொல்லலங்கிறது தான் உண்மை. கரண் அவகிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கிறது I just don't care. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அந்த மோனிஷா அவனுடைய வாழ்க்கையை நரகமாக்கிடுவான்னு கூட அவனுக்கு தெரியல. You just go and call him. Go call him. அவனை கூட்டிட்டு வா. அவனுக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். டெக்கரேஷன் கிராண்டா. கரண், எக்ஸ்கியூஸ் மீ. மீட் மை கசின் சிமி. ஹாய் சிமி. வாவ், ஹவ் ஹேண்ட்ஸம். நான் என்னமோ டிவில மட்டும்தான் நீ இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு நினைச்சேன். பட் எதிர ஃபேஸ் டு ஃபேஸ் நீ பார்க்க இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்க. தேங்க் யூ so much. கரண், இவ உன்னோட ரொம்ப பெரிய ஃபேன். தேங்க்ஸ் சிமி. நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? நோ. Why not? மாமான்னு கூப்பிடுறது ஓல்ட் ஃபேஷன், you know. You can call me Karan. That looks cool. Cool. சரி. ஓய், நீங்களா அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. இவர்தான் உன்னோட சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க போறவரு, கரண். ஹாய். 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 இவங்க ரெண்டு பேருமே என்னோட கசின் சிண்டு சிண்டி. இவங்களோட பேரே இதானா? ஹாய், ஐ அம் விக்கி. ஹாய் விக்கி. ஹாய். ஹாய். நான் தான் நீத்து. ஹாய் மீது. கரண் சார் சீக்கிரம் வாங்க, ரிஷப் சார் கூப்பிடுறாரு. எக்ஸ்கியூஸ் அஸ். அவள அப்படியெல்லாம் பார்க்காத. அவ என் ஃப்ரெண்ட் இல்ல,
எதிரிப்பா. அவளோட பேர் என்னன்னா ஸ்ருதி. என்னோட இன்னொரு எதிரியோட தங்கச்சி இவ. புரிஞ்சுதா? ஓகே. தேங்க்ஸ் ஸ்ருதி, கரெக்ட் டைமிங்ல வந்து என்ன காப்பாத்தினேன். கரண் சார், இவங்க கிட்ட இருந்து மட்டும் இல்ல, பெரிய பெரிய சிங்கம் காட்டு பூனை கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துவேன். அந்த ரிஷப் சார் கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ரிஷப் சார், ப்ளீஸ் ரொம்பலாம் கோவப்பட வேண்டாம். அது கரண் ஆல்ரெடி ரொம்ப என்ன வர சொன்னியா? நீ யாரை கேட்டுட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? நீ யாரை கேட்ட? என்ன பாரு, யாரை கேட்ட? உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? சொல்லு, மூளை குழம்பிருச்சா? உனக்கு மூளையே இல்லையா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? அவ யாருன்னு தெரியுமா? மோனிஷா சுத்த மென்டல். அவ மூளை குழம்புனவ. ஆனா நடந்தது நடந்துருச்சு. இதுக்கு மேல இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. என்னாச்சு சொல்லு, என்கிட்ட சொல்லு. நடந்தது என்னன்னு சொல்லு. சொல்லு. அது ஒரு டீல். எனக்கும் மோனிஷாவுக்கும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ப்ராமிஸ் பண்ணிட்ட? சோ நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனா? ப்ராமிஸ் பண்ணிட்டேங்கற? எந்த மாதிரி பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க? மோனிஷா மாதிரி ஒரு பொண்ணுக்கு தானே ப்ராமிஸ் பண்ணிருக்க? யூ ஆர் த கரண் லூத்ரா. ஓ மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நீ செய்வியா? பெருசா ப்ராமிஸா ஃபாலோ பண்ணுவானா? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, புரிஞ்சுதா? நான் ஐ லவ் யூ. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ என் கூட இருக்கல்ல, எனக்கு இதை விட வேற எதுவும் பெருசு இல்ல. இந்த கல்யாணம் உள்பட ஐ டோன்ட் மைண்ட். தட்ஸ் இட். ஐ மைண்ட் கரண். எனக்கு இது முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸையும் நான் தான் எடுத்தேன். உனக்கு எது சரி எது தப்புன்னு நான் தான் டிசைட் பண்ணேன். உனக்கு ஒருவேளை நல்லது கெட்டது தெரியலனா நீ அம்மா அப்பா கிட்ட போறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் டிசிஷனுக்கு வருவே. and that's how it works. அவ்வளோ பெரிய டிசிஷன், கல்யாணம் பண்ணிக்கிற டிசிஷனை என்ன கேட்காம நீ எடுத்துட்டியா? நான் தான் டிசிஷன் எடுப்பேன். I'm going to take the decision. You understand that? நான் டிசிஷன் எடுத்துட்டேன். நான் ரிஜெக்ட் பண்றேன் உன் டிசிஷனை. வா வா, என் கூட வா. இப்பவே போயிடலாம். என்னால முடியாதுன்னு நம்ம டிசிஷன் சொல்லிடுவோம். வா, நீ என் கூட வா. நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். அப்புறம் மோனிஷா நம்ம குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது செஞ்சுட்டானா யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ்னா. அப்ப அவளை பார்த்து நம்ம பயப்படுறோமா? நீ அவளை பார்த்து பயப்படுறியா? நீ தி கரண் லூத்ரா. நான் உன் பின்னாடி நிக்கிறேன். யார் என்ன பண்ணுவாங்கன்னு நான் பார்த்தறேன். யாரை பார்த்தும் பயம் இல்ல. நான் யாரை பார்த்தும் பயப்படல. இங்க பாரு ரிஷபண்ணா, இப்ப நீ என் கண்ணு முன்னாடி நிக்கிற. ஆனா நீ இங்க இல்லாதப்ப என் மனசு எவ்வளவு பாடுபட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். நீ இல்லாம இந்த கரண் ஒண்ணுமே இல்லங்கிறது தான் உண்மைன்னா. என்னோட உயிரே நீதான், புரிஞ்சுதா? என்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வர நான் விட மாட்டேன். தட்ஸ் ஃபைனல். ப்ளீஸ் நான் சொல்றத கேளு கரண். நான் ஏதாவது செஞ்சாகணும். ஆனா நீ முழு எஃபோர்ட்டை போட்ட. உண்மையிலே ரொம்ப சப்போர்ட்டா இருந்த. இது வரைக்கும் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் துணையா இருந்தேன். ஆனா இப்போ நான் அவன்கிட்ட பேச போறேன். அவன் எப்பவுமே என் பேச்சு கேட்பான். அதே மாதிரி இந்த தடவையும் கண்டிப்பா என் பேச்சு கேட்பான். ரிஷப் சார், ரிஷப் சார், நான் யோசிச்சு பார்த்தேன். நான் என்னோட வேலைய இல்ல, அது வந்து இல்ல, நான் என்னோட மூளைக்கு மறுபடியும் வேலை கொடுக்கலான்னு இருக்கேன். இல்ல, அது பிரில்லியன்ட் ஐடியாஸ் மூளையில தானே உதிக்கும். பிரில்லியன்ட் ஐடியாஸ் வரும்ல? வரும். அப்ப யோசி. உன்னோட மண்டக்குள்ள என்ன வருதோ யோசி. என்கிட்ட சொல்லு. இன்னைக்கு நலுங்கு, நாளைக்கு கல்யாணம். அதுக்குள்ள கரண கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் பண்ணனும். and that's final. Understand? சரி சரி. Go. ராக்கி, நீ கரண் கிட்ட பேசுனியா? நான் அவன்கிட்ட பேச நிறைய தடவை முயற்சி பண்ணேன். ஆனா அவன் என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் மாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரியும்னு சொன்னான். அவ்வளவுதான்.
இப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நலங்குக்கு தயாராயிட்டான். அவன் நான் சொல்ல வந்ததை கேட்க தயாராவே இல்ல. நேத்து கோவத்தோட புரிய வச்சேன், இன்னைக்கு அன்பா சொல்லி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு எதுவுமே புரியல. அங்க பாரு. அம்மா, எனக்கு ஒரு வேண்டுகோள். கரண் கிட்ட நான் வேணா பேசி பார்க்கவா? நியாயமா பார்த்தா நான் பேசக்கூடாதுதான். ஒருவேளை நான் பேசுறத கரண் கேட்டா நல்லது தானம்மா? கரண் நாங்க சொன்னதை கேட்கல, அவன் அம்மா சொன்னதை கேட்கல. ஆனா வேலைக்காரங்க சொல்றத கேட்பானா? நீங்க எப்பவுமே எல்லாத்தையும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறீங்க. ரியலி? நீங்க வேலைக்காரங்க இல்லையா? இல்ல, நான் அதை சொல்லல. அது என்னவோ கரெக்டு தான். ஆனா நீங்க யாரையாவது அவமானப்படுத்துறீங்கல்ல, அப்ப எதிரில் இருக்கிறவங்க பதில் சொல்ல தெரியாம இல்ல, சூழ்நிலையை கெடுக்க கூடாதுன்றதுக்காக தான் அமைதியா இருக்காங்க, பிரச்சனையை பெருசுப்படுத்த விரும்பாததுனால. ஆனா நான் ஜானகி, ஒரு அடி அடிச்சா பதிலுக்கு 10 அடி அடிக்க தெரியும். இன்னொரு விஷயம், வேலைக்காரங்களுடைய மரியாதை முதலாளியோட அதிகமா இருக்காது. ஆனா ஒரு வேலைக்காரனோட அவமானம் முதலாளியை விட ரொம்ப பெருசு. ஏன்னா அவன்கிட்ட இருக்க சொத்தே அவனுடைய மானம் தாங்க. அதுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டா வேலைக்கார முதலாளிய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட அன்பா தான் சொன்னேன், மென்மையா தான் பேசுறேன். ஏன்னா நான் இவங்கள மதிக்கிறேன். ஆனா அடுத்த முறை நீங்க நல்லா யோசிச்சு பேசுங்க. How dare you? கரீனா, நீயும் லேசுப்பட்டவ இல்ல. இவங்க சொன்னாங்க, நீ கேட்ட. நீ சொன்ன, அவங்க கேட்டாங்க. இப்ப நான் சொல்றத கேளு. அடுத்த முறை ஜானகி தப்பு பண்ணா நானும் உன் கூட சேர்ந்து திட்டுறேன், சரியா? மாம், இது ஒன்றும் விளையாடுற நேரம் கிடையாது. நான் ஒன்னும் கிண்டல் பண்ணலையே கரீனா. மன்னிச்சிடுங்க, நான் உங்க முன்னாடி பேசியிருக்க கூடாது. ஏதோ தெரியாம பேசிட்டேன். ஜானகி, உன் எச்சரிக்கை அவமானத்தோட குறைஞ்சது கிடையாது. கொஞ்சம் குறைச்சிக்கோ. எல்லாரும் திட்டுவாங்க. ஆனா நீ இனிமையா பேசுறதே அடிக்கிற மாதிரி இருக்கு. இனிமே பரவாயில்ல, விடு. அம்மா, எனக்கு கொஞ்சம் குளிருது. குளிருதா? இது குளிர்காலம் இல்லையா? அதனாலதான் குளிருது. சரி, நீ ரூமுக்கு போய் சாக்ஸ் இருக்கு, எடுத்து போட்டுக்கோ, சரியா? போ, இந்த பக்கம். நான் எவ்வளவு நேரமா மாம் டாடி கிட்ட பேசுன்னு சொல்றேன், ஏன் இன்னும் பேசவே இல்ல? வா. Hey, wait. பிரீதா, ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. என்ன வேணுமா இப்ப அவனுக்கு? இப்ப இருக்கிற கடுப்புல அவன் என்கிட்ட உத வாங்க போறான். வேணும்னே மோனிஷா இவங்களை இங்க நிக்க வச்சிருக்கா. அதாவது பிரீதா போய் கரண் கிட்ட பேசக்கூடாதுன்னு. அவன் என்ன இவ்வளவு தந்திரக்காரியா இருக்கா? சூப்பர் ஸ்மார்ட்னு நினைப்பா? இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. போய் என்ன பண்ணலான்னு யோசிங்க. நான் இங்க நின்னு பாக்குறேன், என்ன பண்ணலான்னு நீ யோசி. போய் யோசி. கிருத்திகா, வா. எல்லாரும் உட்காந்து யோசிச்சா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ல. வா. ஐயோ, எங்க யோசிக்காத, ரூம்குள்ள போய் உட்காந்து யோசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், அங்க போய் யோசிக்கலாம். வா 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 வா, சீக்கிரம் வா. ஆக்சுவலி மும்பை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. எக்ஸாக்ட்லி. இங்க எங்கெல்லாம் ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு? டாப் பிராண்ட் ஷாப்பிங், யூ நோ. வி டோன்ட் நோ. ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸஸ், ஜஸ்ட் லைக் தட். ஏதாவது போலாமா? என் மாம் டாட் பேசணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம 2 பேரும் எப்படி சந்திச்சோம், இந்த விஷயம் கல்யாணம் வரைக்கும் எப்படி வந்தது, நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும். ஆக்சுவலி அவங்க லண்டன்ல இருக்காங்க.
அதனால அவங்களுக்கு நம்மளை பத்தி எதுவும் தெரியாது. நாம எப்படி சந்திச்சோன்னு வேற ஒருத்தர் மூலமா தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். போலாமா? கரண், என் மாம் டாட் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. போலாமா? இன்னும் கல்யாணமே ஆகல, ஆனா அதுக்குள்ள என்ன கரண் கிட்ட பேச விட மாட்றா. இனி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவானே தெரியல. எனக்கு என்னமோ என்னோட நல்ல ஃப்ரெண்டை நான் இழந்துருவனோன்னு தோணுது. நான் இத வந்துடுறேன். சரிம்மா. எனக்கு தெரியும் கரண் கிட்ட பேச ரொம்ப ஆர்வமா இருக்கல்ல. நான் உனக்கு ஒன்னு சொல்லி புரிய வைக்கவா? நீ ஒரு வேலை பண்ணு. கரணோட போட்டோவை உன் போன்ல வச்சுக்கோ. அத பார்த்துட்டே இரு. ஏன்னா எனக்கும் கரணுக்கும் கல்யாணம் ஆன உடனே நான் உன்னை அவனோட வீட்லயும் அவனோட வாழ்க்கையிலையும் என்ட்ரி பண்ண விட மாட்டேன். யூ நோ வாட்? என்னோட வீட்டு வாசல்ல நோ என்ட்ரிங்கிற போர்டும் மாட்டிடுவேன். என்ன புரிஞ்சுதா? எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. நீ என்ன கூப்பிட்டியா? என்னாச்சு பிரீதா? உன்னதான் நான் கேட்கிறேன், என்னாச்சு? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? இந்த கல்யாண பழியை தூக்கி உன் மேல போட்டிருப்பாங்க, ரைட்? ஏய், ஒரு நிமிஷம் இரு. ரிஷபண்ணா ஏதாவது சொன்னானா? நீ அவன் சொன்னது எதுவும் பெருசா எடுத்துக்காத. அவன் அப்செட்டா இருக்கான், அவ்வளவுதான். ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் தட். கரண், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ கேப்பியா ப்ளீஸ்? நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லுவேன். பிரீதா, பிரீதா, நீ என்னோட ஃப்ரெண்ட். அட்லீஸ்ட் நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கு மட்டும்தான் என்ன ரொம்ப நல்லா தெரியும். உன்னால தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சொல்றேன், இந்த தப்பை நீ பண்ணாத. இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்காத கரண். அப்படியா? நேத்து வரைக்கும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு திடீர்னு என்னாச்சு? நான் பண்ணது தப்பு தான். உன்னோட இமோஷனல் பேச்சில் மயங்கிட்டேன், கேரிடாவே ஆயிட்டேன். ஆனா இப்போ எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. கரண் ப்ளீஸ், இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம். நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டு தானே. நீ நான் சொல்ற விஷயத்த கேட்க மாட்டியா? நான் தான் உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்றேன்ல. பண்ணிக்காத ப்ளீஸ், பேக் அவுட் பண்ணிடு. எனக்காக வேண்டான்னு சொல்லிடு. இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத. நீ இந்த மாதிரி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா இதுக்கு என்ன காரணம்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். என்னால உன் வார்த்தையை மறுக்க முடியாது. அப்படின்னா நீ என்னோட பேச்சை கேப்ப, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவ, அப்படிதானே? என்னை எல்லாரும் பேக் அவுட் பண்ணுன்னு சொன்னாங்க, நான் பண்ணல. ஆனா இப்ப நீ சொல்றேங்கிறதுனால சரி, நான் பேக் அவுட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரீசன் வேணும் பிரீதா. உன்னோட ரீசன். நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாதுன்னு நீ ஏன்
மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அதுக்கப்புறம் உன்னால என்ன சந்திக்கவே முடியாது. அது மட்டும் தானே? என்ன நீ? நான் உன்னை டெய்லி மீட் பண்ண தான் போறேன். ஐ ப்ராமிஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை சந்திக்க தான் போறேன். இப்போ உண்மையான ரீசனை சொல்லு. உன்னால சந்திக்கலாம் முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை இழந்துருவேன். இழந்துருவியா? நீ சொல்றத பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவோம் போல இருக்கே. ஒருத்தர் சந்திக்க முடியாம தவிச்சு போய் யாரும் சந்திக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? பதில் சொல்லு பிரீதா.